ருத்ராஜ் கெய்க்வாத் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணும். கேப்டனா நம்ம நம்பி கொடுத்துருக்கோம். அவர் இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா டீமுக்கு சுத்தமா சரி கிடையாது. உருவில் பட்டேல் வந்தாரு, அதே இன்டென்டோட தான் ஆடினாரு. இருந்தாலுமே ஆயுஷ் மாத்திரையோட ரோலை வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபில் பண்ணல. அது ஓப்பனிங் மாத்தினாங்க, மிடில் ஆர்டர் மாத்தினாங்க, பவுலிங் மாத்தினாங்க, நடுவில் இன்ஜுரிஸ் வந்துச்சு அதுக்கு மாத்தினாங்க. ஸோ இந்த 14 மேட்ச்ல ஏகப்பட்ட இன்ஜுரிஸ், ஏகப்பட்ட ரீப்ளேஸ்மெண்ட். ஆனா பிளேயிங் லெவல்ல இன்ஜுரிஸ் நல்லா இருந்தாலும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இந்த சீசனோட சிஎஸ்கேவோட மிகப்பெரிய ஃபிளாப்பா நான் பாக்குறேன். மேட்ச் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். பேட்டிங் இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆயுஷ் மாத்திரையும் ஜேமி ஓலிங்டனும் இல்லாதது மிகப்பெரிய மைனஸா பாக்குறேன். அவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா நிறைய மேட்சஸ் தோக்க வேண்டிய மேட்ச் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உருவில் பட்டேல் வந்தாரு, அதே இன்டென்டோட தான் ஆடினாரு. இருந்தாலுமே ஆயுஷ் மாத்திரையோட ரோலை வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபில் பண்ணல. ஆயுஷ் மாத்திரை டைமுக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி விளையாடுவார், அக்ரெசிவாகவும் இருப்பாரு, இல்லை சிங்கிள் கொடுத்து ரொட்டேட்டோ ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவார். ஆனால் உருவில் பட்டேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்துறாரு. அவர் அடிக்கும்போது நல்லா தான் இருக்கு. ஸோ அதே இதை வச்சுட்டு நம்ம எல்லா மேட்சுமே அவர் இது பண்ண முடியாது. போன மேட்சும் அப்படிதான் ஃபாஸ்ட்டாக போட்டால் அடிக்கிறாரு, ஈஸி எல்லா பாலுமே வந்துட்டு ஸ்லோ பால் போட்டாங்க, அவுட் ஆயிட்டாங்க, ஈஸியாக அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது இன்டென்ட் இருக்கே தவிர அவர்கிட்ட ஃபுல் பவர் இது இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் அடிக்கும் போது நல்லா தான் இருக்கு, அவரோட பேட் ஸ்விங் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆனால் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி விட மாட்டாரு. ஆயுஷ் மாத்திரை மிகப்பெரிய மைனஸ் இல்லாத மிகப்பெரிய மைனஸாக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் பவுலிங் சரியில்லை, தோத்தோம். கடைசி 3 மேட்ச் பவுலிங் சரியில்லை, தோத்தோம் அப்படிதான் சொல்லணும். பவுலிங் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே நம்ம டீம் வீக்கு. ஆனால் இன்ஜுரிஸ்னால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பவுலிங் வந்து சரியானு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய மேட்சஸ் வந்து நிறைய கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலிங்கில். கலீல் அகமது இல்லை, நேத்தன் எல்லிஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேட்டில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்காக நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்த பிளேயர் எல்லாமே நமக்கு கரெக்டாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு கடைசி 3 சீசன் தொடர்ந்து செமிஃபைனல்ஸ் போகாமல் சிஎஸ்கே இருக்குது. இது வந்து சிஎஸ்கே போனால் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல டீமு, நல்ல ஸ்குவாட் தான் இது பண்ணோம். இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெகா ஆக்ஷனில் கோட்டை விட்டது பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நமக்கு பாதிச்சுட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த சீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கம்பேக் கொடுத்தாங்க. ஆனால் கடைசி 3 மேட்ச் தோப்பாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. 3க்கு 3 ஜெயிச்சாங்க, அப்படியே 3க்கு 3 தோத்துறாங்க கடைசி 6 மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஜேமி ஓலிங்டன் போனாரு, அப்படியே அடுத்து சருன்னு அப்படியே தோத்துறே வந்திருக்கும். மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ருத்ராஜ் கெய்க்வாத் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணும். கேப்டனா நம்ம நம்பி கொடுத்துருக்கோம். அவர் இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீமுக்கு சுத்தமா சரி கிடையாது. ஓப்பனிங் மாத்தினாங்க, மிடில் ஆர்டர் மாத்தினாங்க, பவுலிங் மாத்தினாங்க, நடுவில் இன்ஜுரிஸ் வந்துச்சு அதுக்கு மாத்தினாங்க. ஸோ இந்த 14 மேட்ச்ல ஏகப்பட்ட இன்ஜுரிஸ், ஏகப்பட்ட ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் பிளேயிங் லெவல்ல இன்ஜுரிஸ் நல்லா இருந்தாலும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இந்த சீசனோட சிஎஸ்கேவோட மிகப்பெரிய ஃபிளாப்பா நான் பாக்குறேன். மிகப்பெரிய டார்கெட். அதாவது கலீல் அகமது, நேத்தன் எல்லிஸ், ஜேமி ஓலிங்டன் இருந்தாங்கன்னா இந்த டார்கெட் வந்திருக்குமானா கன்ஃபார்மா வந்திருக்காது. ஏதாவது பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜிடியும் சரி சன்ரைஸும் சரி பக்காவான ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அஜுல் கம்போஜ் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட அதிக விக்கெட் டேக்கர் இந்த வருஷத்துல. ஸோ அவரை நம்ம அட்டாக் பண்ணோம்னா மற்ற பவுலர்ஸ் எல்லாருக்குமே ப்ரெஷர் ஆகும்னு சொல்லிட்டு அஜுல் கம்போஜை வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க. அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 2 மேட்ச் நம்ம தோத்ததுக்கு காரணமே. அவர் நிறைய விக்கெட் டேக்கர் எடுத்திருக்காரு. ஸோ இதனால இந்த 3 மேட்ச்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்போஜை வந்து நம்ம எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவர் இந்த சீசன் ஃபுல்லாவே நல்லா போட்டிருக்காரு. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த மெகா ஆக்ஷன்ல வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. இன்ஜுரியான பிளேயர்ஸ் வந்துட்டு திரும்ப வந்தாங்கனாலே போதும், அதுவே நமக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும். எங்க 8 பேர்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஜுரியா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிளேயர்ஸ் வந்தாங்கனாலே போதும், நமக்கு டீம் பக்காவா இருக்கும். ஸோ மெகா ஆக்ஷன், மினி ஆக்ஷனும் சரி மெகா ஆக்ஷனும் சரி நம்ம எதுவுமே இப்போதைக்கு பண்ண முடியாது. மினி ஆக்ஷன் சுத்தமா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்ஜுரியான பிளேயர்ஸ் வந்தாலே போதும். அதே மாதிரி அதிகமா வந்துட்டு பிளேயர்ஸ் வந்து வெளில விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த வருஷம் மினி ஆக்ஷன்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம இருக்கிற பிளேயர்ஸ் வந்தாலே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே இருக்கிற பிளேயர்ஸ் வந்தாலே போதும், இன்ஜுரியான பிளேயர்ஸ் திரும்ப வந்தாலே போதும். 1-2 சேஞ்சஸ் பண்ணலாம், அவ்வளோதான். என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா நல்லா செட் ஆகிறாரு. பிரசாந்த் வீரர் எனக்கு தெரிஞ்சு தூக்கிடலாம். கார்த்திக் சர்மாவாச்சு ஆக்சுவலா நம்ம அப்படியே சொல்லிட முடியாது, ஏன்னா பிரசாந்த் வீரர் அதிகமான சான்சஸ் கொடுக்கல. ஆனா இருந்தாலுமே 28 கோடிக்கு 2 பிளேயர்ஸ் ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா ஒருத்தே கிடையாது. ஸோ அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப கம்மி பிரைஸுக்கு வேணா எடுத்தாங்கனாலே நல்லா இருக்கும். அவர் அதிகமா ப்ரெஷர் எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவரே இருக்கலாம். சப்போஸ் அது அவரோட கால் தான். இப்போ கேப்டன்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. பிரவீஸ் இருக்கான், தூபே இருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சங் இருக்காங்க எல்லாத்த விட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அவரே கேப்டனா இருக்கட்டும், அவரே இல்லைனாலும் சஞ்சு நம்ம இருக்காரு. ஸோ அந்த ட்ரேட் எடுத்தது காரணமே அதான். பர்ஃபெக்டான கீப்பிங்கும் ஒரு பேக் எண்ட்ல ஒரு கேப்டன்சி ஃபியூச்சர்ல பார்க்கணும்னு தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாத் கேப்டனா இருக்கலாம், அப்படி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்த சீசன் ஆயுஷ் மாத்திரை வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருமே அண்டர் இந்தியன் கேப்டன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டன்சிக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் கெய்க்வாதே இருக்கலாம், ஒரு சீசன் தான்,
நம்பி அடுத்த சீசனும் கொடுக்கலாம். அடுத்த சீசன் ஒர்க் அவுட் ஆகணும்னா நம்ம வேணா கேப்டன்சி மாற்றலாம். ஏன்னா டோனி இல்லாத இடத்த ஃபில் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் டோனி மாதிரியுமே காமா இருக்கலாம், ஆனால் அவரை மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரா, அவரை மாதிரி ஃபீல் செட் பண்ணுறாருன்னா கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு யங்கான டீமை வச்சுட்டு இப்போ ஒரு புது கேப்டன் மாறும் போது கன்ஃபார்மாக சேஞ்சஸ் இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அசஸிங் பீரியட் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு அசஸ் பண்ணிட்டு அடுத்த சீசன் நல்லா ஸ்ட்ராங்காக வரணும். ருத்ராஜ் கேக்வாத் கேப்டன் இருந்தாலும் ஓகே தான். முக்கியமான 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாரை ரீட்டைன் பண்ணணும்னா ஜேமி ஓலிங்டன், டெவால் பிரவிஸ், அகில் ஹுசேன், நூர் அகமது பிளஸ் ஷார்ட்டும் நீங்க இது பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம். எதனாலனா அவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்மி பிரைஸ்ல வந்து நம்ம கிடைச்சிருக்காங்க. ஜேமி ஓலிங்டன், அகில் ஹுசேன் அவங்களாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேஸ் பிரைஸ்க்கு நம்ம கிடைச்சாங்க. பேஸ் பிரைஸ்க்கு அவங்க கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த சீசன்ல இந்த 4 to 5 பேர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 பேர் கன்ஃபார்மா டீம்ல இருந்தே ஆகும். நூர் அகமது பாத்தீங்கன்னா 10 crores நம்ம எடுத்திருக்கோம், ஆனா அவர் வந்து கன்ஃபார்மா ஒர்த்து தான். ஏன்னா இவங்க 2 பேரையும் விட்டுட்டீங்கன்னா அகில் ஹுசேன் அப்புறம் நூர் அகமது நீங்க விட்டுட்டீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின் பவுலிங் இப்போதைக்கு நம்ம கிடைக்கவே கிடைக்காது. மற்ற பிளேயர்ஸ் கன்ஃபார்மா எந்த டீம்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 4 பேரை கரெக்டா வச்சுக்கிட்டு இது பண்ணாலே போதும். வேற யாரும் புதுசாக எடுக்கவும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஜேமி வந்து ஒரு பக்காவான ஆல்ரவுண்டரா இருக்காரு. ரெவிஸ் ஃபீல்டிங் பிளஸ் பேட்டிங் நல்லா பண்றாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பின் ட்வின்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அகில் ஹுசேனையும் நூர் அகமதையும். ஸோ கம்பேக் நல்லா ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இந்த சீசன்ல ஸ்டார் பெர்ஃபார்ம் பண்ணா நம்ம சஞ்சு சாம்சங் தான் சொல்லி ஆகணும். 475 ரன்ஸும் என்னமோ அடிச்சிருக்காரு. அவரோட கன்சிஸ்டன்டி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சீசன்லேயே அவர் தான் அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சஞ்சு சாம்சங் தான் நம்ம ஸ்டார் பிளேயரா சொல்லி ஆகணும். அவர்கிட்ட நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு ஃபீல்டர்ஸ் கிட்ட பேசி ஃபீல்ட் செட் பண்ணி விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பேட்டிங்லும் சரி ஃபீல்டிங்லும் சரி அவர் நல்லா ட்ரேட் பண்ணதுக்கு, அவரை ஜட்டு கொடுத்துட்டு சாம்சங்கை ட்ரேட் பண்ணதுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். ஆனால் இன்னுமே நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா முக்கியமான மேட்சஸ்லாம் அவர் அவுட் ஆனதுனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளால ஜெயிக்க முடியல. ஏன்னா அவர் நின்றுதாருன்னா கன்ஃபார்மா அந்த சில மேட்சஸ்லாம் நம்ம வந்துட்டு ஜெயிச்சிருப்போம். ஸோ லேக் ஆஃப் பர்ஃபார்மன்ஸும் இருக்கு அவர்கிட்ட. ஆனால் இருந்தாலுமே சேட்டன் வந்து ஒரு நல்ல ட்ரேடை கொடுத்ததுக்கு சேட்டன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவர்கிட்ட இருந்து இன்னும் வர சீசன் நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம். ருத்ராஜ் கேக்வாத் தான். ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா ருத்து எப்படி ஆடுவாருன்னு நமக்கு தெரியும். 2024 வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் தான் ஹையஸ்ட் ரன் டேக்கர். 2021 அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு, ஆரஞ்சு கேப் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் கேப்டன்சி ப்ரெஷர்னால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலுமே நிறைய மேட்சஸ் ஒரு 2-3 மேட்சஸ் வந்து அவர் 50 அடிச்சாரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் இன்னுமே அதிகமா இருந்திருந்தா கன்ஃபார்மா ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா கடைசியா நீங்க தோத்த மேட்ச் எடுத்து பாருங்களேன், ருத்ராஜ் கேக்வாட் எதுவுமே ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கன்ஃபார்மா ருத்ராஜ் கேக்வாட் தான் இந்த வாட்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் நம்ம சொல்லணும். அதாவது இந்த சீசன் தோத்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் தான். அதாவது ஃபீல்டிங் வந்து ரொம்ப ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல முடியாது. போன வருஷத்துக்கு பார்க்கும்போது இந்த வருஷம் எவ்வளவோ மேலே. ஆனா கேட்ச் டிராப்ஸ்னால நமக்கு ரன் ரேட்லயும் அடி வாங்குச்சு, மேட்சஸும் தோத்தோம். சிவம் துபேலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேட்ச் பிடிக்கல. இன்னைக்கு ஒரே ஒரு கேட்ச் பிடிச்சாரு, அது வரைக்கும் ஓகே. மற்றபடி வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த கேட்சஸுமே பிடிக்கல. ஃபீல்டிங் முன்ன விட இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா இருந்தாலுமே ஃபீல்டிங்னாலே நம்ம நிறைய மேட்சஸ் தோத்துருக்கோம். அதனாலதான் ரன் ரேட் நமக்கு அடி வாங்குச்சு. நீங்க அதாவது 110, 130 ஆல் அவுட் பண்ண வேண்டிய இடத்துல கேட்ச் டிராப்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா அது 150, 160 போச்சு. ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ரன் ரேட் ஏறும் போது அந்த மாதிரி நமக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிளாக் லாக்கா இருக்கும். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நமக்கு இப்போ இந்த நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருந்தாலுமே ரன் ரேட் இல்லாம நமக்கு ரன் ரேட் ரொம்ப மைனஸ் தான் இருந்துச்சு. இன்னைக்கு தோத்தது இன்னைக்கும் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கேட்சஸ் வந்துட்டு கரெக்டா பிடிச்சாலே ஒழிய உங்களால வந்துட்டு கன்ஃபார்மா ஜெயிக்க முடியாது. ஆர்சிபிலாம் ஃபீல்டிங் பக்காவா இருக்கு இந்த தடவை. ஏன்னா ஆர்சிபி தான் நிறைய வாட்டி கேட்சஸ் சுடுவாங்க பழைய சீசன்லாம். ஆனா இந்த சீசன் பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி நம்ம வந்து அதிக கேட்சஸ் சுட்டோம். அது காரணம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தாங்க. ஸோ இருந்தாலுமே ஃபீல்டிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கம்பேக் சூப்பர் கிங்ஸ் தான் எப்பவுமே. சிஎஸ்கே வந்து கம்பேக் சூப்பர் கிங்ஸ் தான். எதனால சொல்றேன்னா இந்த சீசனுமே எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்தோம், அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து ஜெயிக்கலையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்துட்டு கன்ஃபார்மா கம்பேக் சூப்பர் கிங்ஸ் தான் சொல்லணும். போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள், இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5th place 7th place இருக்கும். ஸோ அப்படியே படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி நம்ம இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி மெகா ஆக்ஷன்ல தான் வந்து நமக்கு பாதிக்கும். மெகா ஆக்ஷன்ல விட்டதான் இன்ன வரைக்கும் நம்ம அடிக்குது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே வந்துட்டு அப்படிதான், பவுலிங்கும் சரி ஃபீல்டிங்கும் சரி பேட்டிங்கும் சரி கண்டினியூஸா நீங்க சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்கும்போது
கன்ஃபார்மாக அவங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ அதான் மிகப்பெரிய பேக்லாக பார்க்குறேன். இருந்தாலுமே சிஎஸ்கே எப்போவுமே கம்பேக் சூப்பர் கிங்ஸ் தான், திரும்ப வருவாங்க. அடுத்த சீசன் நாங்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம். இன்ஜுரி பிளேயர்ஸ் எல்லாம் வரும்போது கன்ஃபார்மாக சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்க, கன்ஃபார்மாக 6th 8th அடிப்பாங்க. இல்ல அது ஸ்கேம்னு நம்ம சொல்லவே முடியாது ப்ரோ. அவங்க முன்னாடி வந்து சொன்னாங்களா டோனி வந்து இந்த மாதிரி விளையாட போறாரு, டோனி வந்து இந்த மேட்ச் வராரு அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நிறைய சீசன் அவர் டிராவலே பண்ணலன்னு அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஸ்கேம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வராருன்னு சொல்லிட்டு வரலன்னு சொன்னாதான் இது வந்து நீங்க ஸ்கேமா பார்க்கணும். இப்போ கூட பாத்தீங்கன்னா தம்ப் இன்ஜுரியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லலாம் அவர் இருக்க பிளேஸ்ல வேற யாராவது இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே இன்ன வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரோட கைடன்ஸ் எல்லாம் எப்பவுமே நம்ம இருப்போம். அடுத்த சீசன் விளையாடுவாரோ விளையாடலையோ, ஆனா அவர் மென்டரா வந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். சிஎஸ்கே ஹெட் கோச் ஆனாலும் இனிமேல் சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு ஸ்கேம்லாம் கிடையாது. ஸ்கேம்ன்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வரேன்னு சொல்லிட்டு வரலாம் தான் நீங்க சொல்லணும். அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே போட்டாங்க நாங்க வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஸ்கேம்லாம் பார்க்க முடியாது. டோனி அந்த மாதிரி பண்ற ஆளும் கிடையாது. இப்போ கூட கடைசி மேட்ச் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ராஞ்சியா இருக்காங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அது எப்படி ஸ்கேம் ஆகும்? ஸ்கேம்லாம் கிடையாது. ஃபேன்ஸா எடுத்துக்கிறது, தேவையில்லாம இவங்க வந்துட்டு எதோ யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறது தான். ஸ்கேம்லாம் கிடையவே கிடையாது. இது அவரு கைடு பண்றாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். எவ்வளவு மேட்சஸ் அகில் ஹுசேனுக்கும் சிவம் துபேக்கே வந்து கைட் பண்ணிருக்காரு. ஸோ அதை வந்துட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கைட் பண்றது யார வேணா கைட் பண்ணலாம். கேனி வில்லியம்சன் கூட தான் அவர் பிளேயர் தான். இருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அவர் கைட் பண்ணலையா? ஸோ அந்த மாதிரி தானே தவிர மேட்சுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் விளையாட கூட கிடையாது. சும்மா ஒரு 4 பால் பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு தவிர அவ்வளவுதானே தவிர அவர் வந்துட்டு வேற எதுவுமே பண்ணல. எல்லாருக்கும் கைடு தான் பண்றாரு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இது ஸ்கேமோ எதுவுமே சொல்ல முடியாது. மென்டரா தான் நம்ம பார்த்தாகணும். அதை ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா பிளெமிங் இத்தனை வருஷமா நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உழைச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 3 சீசன் தொடர்ந்து இதானதான் நம்ம அவரை ஜட்ஜ் பண்ணிட வேணாம். ஃபிளெமிங் எவ்வளோ பண்ணியிருக்காரு சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்காலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் இருக்கு, ஜேஎஸ்எல் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுலயும் அவர் எதுவும் கப் அடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளார்க்கா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கிளார்க்கை போட்டீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும். ஏன்னா ஆசி மைண்ட் செட் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த டீமையும் டோட்டலா மாத்திடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிளெமிங் இருக்கலாம். அப்படி மாத்துறதா இருந்தா மைக்கேல் கேர் தான் ஒரே சாய்ஸ். இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் இல்லாம ஒரு புது டீம் வந்து உருவாயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். இன்ஜுரியான பிளேயர்ஸ்லாம் வந்தோடனே கன்ஃபார்மா அந்த டீம் நல்லா செட் ஆயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்டரா வந்தாலே ஓகே தான். அவர் வந்தாலே போதுங்க. எப்பவுமே தலை தான். அவர் வந்தாலே போதும். எப்பவுமே அவர் சிஎஸ்கே டீம் கூட தான் டிராவல் பண்ணுவாரு. மென்டரா இருந்தாலும் சரி, ஹெட் கோச்சா இருந்தாலும் சரி, பிளேயர் இருந்தாலும் சரி, எப்பவுமே நாங்க டோனிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சிஎஸ்கேவோட நிலைமை என்னன்னா இப்ப நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரி டோனி இல்லாம கப் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வர காலங்களில் தான் பார்க்கணும். வர டீம் எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கணும். அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் இருக்கு, அதெல்லாம் கரெக்டான இது பார்க்கணும். எப்படி இருந்தாலும் டோனி இல்லாத சிஎஸ்கே மக்கள் பழகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டோனி இல்லாமல் நம்ம கப் அடிப்போம் ஒரு நாள். ஆனா கன்ஃபார்மா கொஞ்சம் லேட் ஆகும். அந்த பீரியட்ல தான் இருக்கும், நம்ம டிரான்சாக்ஷன் பீரியட்ல தான் இருக்கும். ஸோ டோனி இல்லாமல் நம்ம கப் அடிப்போம். ஆனால் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் நடக்குன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டீமை நம்ம கரெக்டாக செட் பண்ணோம். ஏன்னா டோனின்றவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட். அவர் இந்தியாவுக்காக நிறைய பண்ணியிருக்காரு, சிஎஸ்கே பிரான்ச்சைஸுக்கும் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டோனி இல்லாமல் வர்ற சிஎஸ்கே கன்ஃபார்மாக ஒரு நாள் வரும், கன்ஃபார்மாக கப் அடிப்பாங்க. டோனி இல்லாமல் இருக்கிறத நம்ம பழகிக்கணும்.